அழகரம்பாய் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு பத்திரிகையாளர் சேகுவார் அஜய்சிங்கர் அவர்கள் சந்தித்து பிரியாணி மேன் கைது குறித்து பேச போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். பிரியாணி மேன் அந்த சம்பவம் குறித்து ஏற்கனவே பேசியிருந்தோம். அதுக்கு பிறகு அவரை இப்போ கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் கைது பண்ணது அவர் இந்த பேசின வழக்குக்காக கிடையாது. செம்மொழி பூங்கா குறித்து அவர் போட்ட காணொலியில் தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி புகார் அளித்து வழக்கு தொடுத்திருக்காங்க. இப்போ பிரியாணி மேன் கைது இல்லை பிரியாணி மேன் அந்த டெய்லருக்கா அந்த விஷயத்தெல்லாம் விட்டுருவோம். இந்த செம்மொழி எதுக்கு தேவையில்லை. ஆமா, இப்ப செம்மொழி பூங்கா மாதிரியான பல பூங்காக்கள் இது மேல நடக்குது. அந்த பையனே நிறைய வீடியோ போட்டிருக்காப்ல. அதெல்லாம் நான் அந்த எஃப்ஐஆர் காப்பியோட நான் படிச்சிருந்தேன், கம்ப்ளைண்ட் கூட படிச்சிருந்தேன். அதில் என்னன்னா செம்மொழி பூங்காவில் ஒரு இது மாதிரி தவறுகள் நடக்குது. அந்த தவறுகள் நடக்கிறத இவர் சொல்றாரு இல்லையா, அது சொல்றதுல தான் பிரச்சனை. கைது நடவடிக்கை சரி தவறுறது நீதிமன்றம் பார்த்து முடிவு பண்ணும் போது நம்ம அதுக்குள்ள போய் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் நடந்த சம்பவம் வேறு. அந்த சம்பவத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை வச்சு இவங்க வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது ஏன்னா தொடர்ச்சியான அவருடைய வீடியோக்கள் நம்ம சில வீடியோக்கள் பார்த்துருக்கோம், பல வீடியோக்கள் நம்ம பார்க்கல தான். ஆனால் பிரியாணி மேன் இந்த விஷயத்தில் இர்ஃபான் அப்புறம் அந்த டெய்லர் அக்கா இந்த மாதிரி விஷயத்தில் கேட்டினா அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக அவர் போயிருக்கிறாருன்றது கன்ஃபார்ம். ஒரு ஆதாரங்கள் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. அதாவது கேட்டினா ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் நிறைய எக்ஸாக்ரேட் பண்ணி அவர் பேசியிருக்காருன்றதை நம்ம பார்க்குறோம். அது ஒன்று. அது பிறகு அவர் இப்போ கைது செய்யப்பட்ட வழக்கு என்னன்னு கேட்டால் செம்மொழி பூங்காவில் சில தவறுகள் நடக்குது. அதில் பெண்களை மையப்படுத்தி அவர் பேசியிருக்கிறது. அந்த பேச்சில் அவர் காணொலியில் அவர் செய்த சில என்ன சொல்ற சேட்டைகள் தான். அந்த சேட்டைகள்லாம் கொஞ்சம் அருவருப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவும் அருவருப்பான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். நம்ம மீடியா சுதந்திரம் இருக்குன்றதுனாலே நம்ம எல்லை மீறி போகக்கூடாதுல்ல. மீடியா சுதந்திரம் நல்ல விஷயத்த சொல்லலாம், அதில் கெட்ட விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு வரம்போட அது கேட்குறவங்களுக்கு எந்த அருவருப்பும் இல்லாத அளவுக்கு இருக்கும். நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தவறு நடக்குது, அந்த தவறை நீங்கள் சொல்லணும், அவ்வளோதான். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறவங்களுக்கு ஒரு அருவருப்பு ஏற்படுற மாதிரியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை பெண்களையோ இல்லை ஆண்களையோ கூட நீங்கள் ஒரு அப்யூஸ் பண்ணுற மாதிரி டிஃபேம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. அப்படியான ஒரு இது அவருடைய காணொலியில் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இது போல் சென்னையில் இருக்கக்கூடிய பொது இடங்கள் இருக்குல்ல, பார்க்கு, இந்த அண்ணா நகர் பார்க்கு, மாதவரம் பூங்கா, பட்டினப்பாக்கம் பீச்சு, மெரினா பீச்சு, இது போல இடங்கள்ல இந்த பையன் வீடியோ பண்ணியிருக்காப்புல. அத்துமீறல் இங்கே நடக்கும். நான் கூட பார்த்தேன். ரொம்ப இந்த மாதவரம் பார்க்கு அதெல்லாம் பார்த்தோம்னா எடுத்திருந்தாரு. இதெல்லாம் ஒரு வேலையா எடுத்து செஞ்சிருக்கிறாரு. நோக்கம் அவருக்கு ஒரு சமூக நலன் சார்ந்து கூட இருக்கலாம். பட் சொல்லக்கூடிய விதம் தானே சார் இங்க பிரச்சனையே. இல்ல, அங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் விஷயம் உண்மைதானே. இப்போ மெரினாலும் நீங்க மெரினா பீச்சில் காதலர்கள் எல்லை மீறக்கூடிய பல காட்சிகள் இருக்கு. அது காவல்துறைக்கும் தெரியும். ஒரு எல்லை மீறி ஒரு குறிப்பிட்ட இடங்களை நீங்கள் பார்த்தா தெரியும். ஒரு மாலை நேரத்தில் அது குறிப்பாக நீங்கள் ஒரு 3 மணிலேருந்து ஒரு 5 மணிக்குள்ளே போனீங்கன்னா அங்கே 2 ஜோடியாக உட்காந்துருப்பாங்க. மெரினா பீச்சில் நீங்கள் பார்ப்பீங்க. அங்கே சில நேரங்களில் எல்லை மீறப்படுது நம்ம பார்க்குறோம். அங்கே போய் அவங்களை கைது செய்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அது பேக் ஃபயர் ஆகிடும் சம்டைம். நாங்கள் எங்களுக்கு சோதனை இல்லையா, நாங்கள் 2 பேர் நாங்கள் பேச முடியாதா, பேசக்கூடாதா, எங்கள் ஒரு ப்ரைவசியில் நீங்கள் எப்படி தலையிடுவீங்க, ஒரு ஆண் பெண் சேர்ந்தாலும் இப்படி தான் ஆபாசமாக தான் நீங்கள் நினைப்பீங்களா அப்படி. ஆனால் சில காதலர்கள் எல்லை மீறத உண்மை. அது எல்லாருக்கும் தெரியும். காவல்துறைக்கு மட்டும் எல்லாருக்கும் தெரியும். அங்கே சில நேரங்களில் எல்லை மீறினாங்கன்னு தெரியும். அது மாதிரி இந்த பிரியாணி மேன் தம்பி அவர் காணொலியில் போட்டிருக்கிறதெல்லாம் உண்மை இல்லைன்னு மொத்தமாக புறந்தள்ள முடியாது. உண்மையே இருக்கு. அது என்னன்னா நீங்கள் அது சொல்லக்கூடிய விதம் தான் அங்கே சிக்கலாயிடுச்சு. ஒரு ஆபாசமாக பேசுறதும் அது ஆபாசமாக செய்து காட்டுறது, இதெல்லாம் ஒரு பழங்களை வைத்து ஓமை பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் எல்லை மீறி போயிட்டாரு. ஆனால் இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஒன்று சார். நான் சுருக்கமாக சொல்கிறேன் சார். இங்கே பூங்காக்கள் எதுக்காக இருக்குது? நடைப்பயிற்சி போகிறதுக்கும் அல்லது பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும், ஒரு இயற்கையான காட்சிகளை ரசிக்கிறதுக்கும், ஒரு நல்ல சுத்தமான என்ன சொன்னா ஒரு ஒரு நல்ல அனுபவமாக இருக்குதான் அந்த பார்க் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது குழந்தைங்களோட போகிறாங்க, குடும்பத்தோடு போகிறாங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அங்கே சில பூங்காக்களில் சில ஸ்பெஷலான பிள்ளைகள் விளையாடுறதுக்கான அந்த இது இருக்குது.
கிரவுண்ட் பொழுதுபோக்குக்கு இது மாதிரி வந்து நல்ல விஷயம். பூங்கான்றது வந்து இதோ நேற்று இன்னைக்கு உருவான அந்த இது கிடையாதுல்ல. காலங்காலமாக வந்து பூங்காக்கள் இருக்கு. அந்த பூங்காக்களில் வந்து சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்கிறது உண்மைதான். இன்னைக்கு வந்து உள்ள அந்த அந்த கால சூழல் மாற்றம், நாகரிக வளர்ச்சி இதெல்லாம் பார்க்கும்போது கேட்டால் இங்கே வந்து எல்லா வகையிலும் அந்த பார்க் வந்து ஒரு மையமான பொருளாயிடுச்சு, மையமான இடமாயிடுச்சு. என்னென்னா இப்போது நீங்கள் உதாரணம் சொல்ல முடியும். இப்போ காதலர்கள் வந்து சந்திக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று கடற்கரையில் போய் சந்திக்கணும், அல்லது பூங்காக்களை சந்திக்கணும், அல்லது வந்து சினிமா தியேட்டருக்கு போய் சந்திக்கணும். இவ்வளோதான். இல்லை மால் கூப்பிட்டு போனோம்னா செலவு அதிகமாகுது. சினிமாவில் கூப்பிட்டு போனாலும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்னே 250 ரூபா விற்கிறது. சரிங்களா? அப்போது இதுக்கு சரியான இடம் என்ன? சீப் அண்ட் பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கு தான். இதை சொன்னாலும் எதனா கேஸ் வருமானு தெரில. சினிமாவுக்கு கூப்பிட்டு போக முடியாது சார். இன்றைக்கி ஒரு காதலர்கள் வந்து சினிமாவுக்கு கூப்பிட்டு போனோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3000 ரூபாய் தேவை. அதுவும் எல்லாமே மால்களுக்குள்ளே தான் இருக்குது. ஆமாம். இங்கே மால்களுக்குள்ளேன்னா நமக்கு ஏதாவது மாலாக வருது சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை ஏதாவது கோல்மால் பண்ணுறோமா செலவு பண்ணுறதுக்கு? அப்போ காதலர்களை கூப்பிட்டு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு போனோம் நிறைய செலவாகுது. இல்லை வேறு எங்கே வந்து பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டருக்கு நம்ம கூப்பிட்டு போனால் செலவாகுது. அப்போ நம்ம எங்கே போயிடணும்? சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்க் தான். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லா பார்க்கும் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு பார்க் சொன்னால் நம்ம பிரச்சனை, அது வேணாம். எல்லா பார்க்லையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து காதலர்கள் நாட் அலவுடுன்னு ஒரு போர்டு வைங்க. எல்லா பார்க்லையும் பாதி பார்க் காலி ஆகிடும். காதலர்கள் நாட் அலவுடுன்னு சொன்னீங்கன்னா பாதி பார்க் வந்து வெறிச்சோடி போயிடும். கள்ளக்காதலர்கள் நாட் அலவுடுன்னு சொன்னீங்கன்னா முக்கால்வாசி காலி ஆகிடும். அப்போ யார் இருப்பாங்க கேட்டால் 50 வயசுக்கு மேலே என்ன மாதிரி ஆட்கள், 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க அப்படி வந்து பொழுது போயிட்டு உட்காந்து பேசிட்டு அப்படி ஆயிடும். இது உண்மை. நான் சொல்கிறது உண்மை. எப்படி மீண்டும் ஒரு தடவை சொல்லணுமா உங்களுக்கு? இதான் உண்மை. காதலர்கள் நாட் அலவுடுன்னு சொல்லிட்டு ஒரு பூங்காலையும் நீங்கள் போர்டு வச்சிங்கன்னா பாதி பார்க்கு காலி ஆகிடும். கள்ளக்காதலர்கள் நாட் அலவுடுன்னு சொன்னால் முக்கால்வாசி காலி ஆகிடும். நான் வந்து காதலில் வந்து பிரித்து பார்க்கல. கள்ளக்காதல் நல்ல காதல்ன்றது அது அவங்கவுங்க வியூவில் அவங்கவுங்க ஸ்கேல் வச்சுருப்பாங்க. காதலர்களை நம்ம அதுக்குள்ளே போக விரும்பல. நான் அதுக்கு எனக்கு காதல்னா ஒன்று தான். அது காதலில் நல்ல காதல் கள்ளக்காதலாங்க. காதல் வந்துங்கிற ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து விரும்புகிறாங்க, ஒரு பெண் ஒரு ஆணை விட காதல், அவ்வளோதான். அவங்க கல்யாணம் ஆகிடுச்சா, கல்யாணம் ஆகலையா, அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்களா, டைவர்ஸ் ஆகலையா, கணவர் இறந்துட்டாங்களா, இறக்கலையா, மனைவி இறந்துட்டாங்களா, அதெல்லாம் கிடையாது. காதல்னா ஒன்று தான். அப்போ அந்த காதலர்கள் நாட் அலவுடு, கள்ளக்காதலர்கள் நாட் அலவுடுன்னு சொல்லி ஒரு போர்டு இவங்க வச்சாங்கன்னா பார்க்கு காலியாகிடும். அப்போ அவங்க எங்கே மீட் பண்ணுவாங்க? வாய்ப்பு இல்லை. அதனால் கேட்டால் இது சரி. ரெண்டாவது நீங்கள் வந்துருக்கவங்க அத்தனை பேரையும் நீங்கள் வந்து டிக்கெட் போட முடியும், போட்டு ஆய்வு செய்ய முடியும். நீங்கள் யார் ஒரு பொது இடமாயிடுச்சு. பார்க் என்பது பொது இடமாயிடுச்சு. பிரச்சனை வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே ஒரு வரம்பு மீறல் நடக்கும்போது சிக்கல் சார். வரம்பு மீறல் நடக்குது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கேட்குறேன், இருக்கிற காவல் நிலையம் எல்லாமே அவங்க வேலையை விட்டுட்டு நேராக ஒரு பார்க்கில் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போய் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அந்த முறைகள் நடக்க தான் செய்யுது. அங்கே சில தவறுகள் வந்து காதலர்கள் வந்து எல்லை மீறுறாங்க பார்க்கல. உண்மை நானே கண்ணால் பார்த்த சாட்சி. எல்லை மீறதை பார்க்குறேன். அது காலேஜுக்கு போகிற பிள்ளைகளாக இருக்கட்டும், அல்லது அது கடந்தவங்களாக கூட இருக்கட்டும், எல்லை மீறதை நான் பார்த்துருக்கேன். என்ன செய்ய முடியும்? பார்த்து அவங்களை திருத்ததை நம்ம வேலை. நாம எதுக்காக போயிருக்கோம் பார்க்கு? அந்த வேலையை பார்க்கணும், அவ்வளோதான். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு போகிறோம். நமக்கு என்ன எந்த நோக்கத்துக்கு நம்ம பார்க்குக்கு வந்தோமோ அந்த நோக்கத்துக்கு நம்ம செய்யணும். அவங்க எந்த நோக்கத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க செய்யறாங்க. இதை நம்ம வந்து போய் அது மட்டுமா பார்க்கில் நடக்குது? உங்களுக்கு வந்து அதை தாண்டி நிறையா வந்து குற்றங்கள் நடக்குதெல்லாம் சொல்கிறாங்க சார். குற்றங்கள் நடக்குதுன்னா நான் இதை சொன்னால் இது வந்து எல்லாரும் கஷ்டமாக இருக்கும். நான் பார்க்குறேன். முதல்ல ஆண்கள் சொல்லிட்டா பிரச்சனை இருக்காது. வாக்கிங் போகிற ஆண்கள் வந்து பவுடர் அடிச்சுட்டு வராங்க. ஆம்பளைங்க எதுக்குன்னு தெரியல எனக்கு. ஆண்கள் காலையில் அதிகாலையில் பார்க்குக்கு வராரு சார். நல்லா பவுடர் அடிச்சுட்டு வராங்க, ஃபுல் மேக்கப். ஆண்கள் அவன் அதிகாலையில் சொல்கிறேன். பொதுவாக தெரியும்னு நினைக்கிறேன். காலையில் நான் எழுதுனா ஜென்ரலாக பொதுவாக அப்படிதான் நான் நினைக்கிறேன். குளிச்சுட்டு யாரும் வந்து வாக்கிங் போகிறாங்க. வாக்கிங்லாம் போயிட்டு குளிப்பாங்க. ஆனால் குளிச்சுட்டு அப்படியே டீக்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பவுடர்லாம் அடிச்சுட்டு வராங்க. நான் சொல்கிறது ஆம்பளைங்க சொல்கிறேன். எதுக்கு புரியல எனக்கு. நீங்கள் வேணா வாங்க காட்டுறேன். அவங்க எதுக்கு வராங்க? வாக்கிங் போகிறாங்க. உடல் இருக்கிற வேர்வையாவது வரணும், கொஞ்சமாவது வரணும். அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம வந்து குளிக்கிறோம், அது வேறு. ஆனால் டீக்காக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, அதுவும் அந்த வாக்கிங்க்கான உடை கூட இல்லை, டீக்காக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரதையும் பார்க்குறேன்.
அதே மாதிரி பெண்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது கேட்டால் ஆடை மூடி தான் வராங்க. நான் பெண்களை வந்து குறை சொல்லுங்க, ஏதாவது கேஸு என்னை போட்டுக்கிட்டு இழுத்துற விட்டுறாதீங்க. நான் சொல்கிறது என்னென்னா, பெண்கள் ஆடை மூடி தான் வராங்க. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர்ச்சி காட்டக்கூடிய வகையிலையும் சிலர் வராங்க. சிலர் போட்டால் பிரச்சனை வராது. சிலர் எல்லாரும் இல்லை, சிலர் பார்க்கல. அதாவது என்னன்னா, நான் சொல்கிறேன்னு கேட்டேன், நம்ம என்ன நோக்கம் சார்? நம்ம என்ன நோக்கம்? எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ணிய குறைவான அந்த நடத்தையும் கண்ணிய குறைவான ஆடையும் இருக்கக்கூடாது. பொது இடத்துல இருக்கக்கூடாது. பார்க் என்பது பொது இடம். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆடை, ஒரு பெண் நினைத்தால் ஆடை மூடி கூட கவர்ச்சியை காட்ட முடியும். ஒரு பெண் நினைத்தால் ஆடையை மூடி கூட, உடலை முழுவதுமாக மூடி கூட கவர்ச்சியை காட்ட முடியும். அப்போ உங்களுடைய எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரையும் வந்து நீங்கள் ஸ்லிப்பாக விடக்கூடாதுன்ற, பெண்கள் கூட நான் சொல்கிறேன், ஆண்களுக்கும் பொருந்தும் இது நான் சொல்கிறது. நான் ஷார்ட்ஸ் போட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஜட்டியை போட்டு வரான் பார்க்கல. நான் சொல்கிறது ஆண்களை சொல்கிறேன். ஷார்ட்ஸ்ன்ற பேரில் ஷார்ட்ஸ் போட்டு வரலாம், தெரியும் இல்லையா? தெரியுங்க. ஷார்ட்ஸ் என்ன, ஒரு முக்கா பேண்ட், நம்ம லோக்கல் பாஷை முக்கா பேண்ட் போட்டு வரலாம். நீ அரை பேண்ட் கூட போட்டு வரலாம். சில பேர் கால் பேண்ட் போட்டு வரலாம். கால் பேண்ட் போட்டு வரலாம். அவர் காலை பார்க்கணுமா எல்லாரும்? அவர் இப்படி வர பார்க்கணும். நான் இங்கே ஆண்களையும் சொல்கிறேன், பெண்களையும் சொல்கிறேன். எந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கண்ணிய குறைவாக நம்மளோட நடத்தையும் நம்மளுடைய என்ன சொல்ல கேட்டால் வந்து நம்ம அந்த ஆடை அணிகிற அந்த விதமும் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நம்ம நடத்தையும் இருக்கக்கூடாது. அப்போது இங்கே பெரும்பாலான வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் பார்க்கக்கூடிய பூங்காக்களில் வந்து இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன். பெண்கள் வந்து அந்த உடை அணிஞ்ச வாக்கிங்காகன்னு சொல்லி ஒரு உடை அணிகிறாங்க பார்த்தீங்களா? அதில் வந்து எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், சத்தியமாக நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன். சிலர் வந்து உடல் தெரியும்படியான உடையை தான் வந்து, உடல்னா ஆடையை அணிந்திருந்தாலும் உடல் தெரியும்படியான வகையில் வராங்க. இது வந்து என்ன கேட்டால் ஒரு தவறான ஒரு பார்வையாக கூட ஆண்களுக்கு வந்து, ஆண்கள் தவறான பார்வையை செலுத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அந்த உடை பாவனை இருக்கு. இது உண்மை. எல்லாருமான்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் கிடையாது. கண்ணியமாக உடை அணிஞ்சு வரவங்களும் இருக்கிறாங்க வாக்கிங். உண்மையிலேயே அவங்களுக்கு நோக்கம் வந்து கேட்டினா வந்து தன்னுடைய உடல் எடையை குறைப்பதற்கும் அல்லது வந்து உடற்பயிற்சி செய்யறதுக்காக பெண்கள் பலரும் வராங்க. அது வந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு 50% வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி ஆகிடும். நான் வந்து யாரையும் இங்கே புண்படுத்தணும், கேலி பண்ணணும், கிண்டல் பண்ணணும்னு இல்லை. நான் சொல்கிறது கரெக்டாக உண்மையை நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அது சிறு வயது பிள்ளையாக இருக்கட்டும், டீனேஜ் பிள்ளையாக இருக்கட்டும், அல்லது வந்து 60 வயது பாட்டியாக கூட இருக்கட்டும், ஆடை கண்ணியம் வந்து தேவை. இல்லை நான் ஆடை என் உடலை எல்லாம் முழுவதும் நான் மூடிட்டேன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு பெண் நினைத்தால் ஆடை உடல் முழுவதையும் ஆடையால் மூடி கூட கவர்ச்சியை காட்ட முடியும். பார்க்குறவங்க தான் கோளாறுன்னு ஒரு சில அறிவாளிகள் சொல்லுவாங்க. எது அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று தான் சொல்லுவேன், இங்கே எல்லாருடைய பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது. பார்க்குறவங்ககிட்ட தான் கோளாறு, எங்ககிட்ட நான் கோளாறுன்னு சில அறிவாளிகள் சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்கள் பார்வை சரியில்லைங்க, அவங்க எல்லாம் கரெக்டாக தான் போகிறாங்க, உங்களுக்கு என்னங்க வேலை, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பார்க்க வந்தீங்க? இங்கே மிட்டாய் கடையை திறந்து வச்சுட்டு ஈக்கள் முக்கியக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. மிட்டாய் கடையை திறந்து வச்சுட்டு, பலகார கடையை திறந்து வச்சுட்டு ஈக்கள் வந்து நீங்கள் நாட்டு அளவுக்கு போர்டு வைப்பீங்களா? நீங்கள் வைக்க முடியாது, சொல்ல முடியாது. அப்போது நீங்கள் மூடி வைக்க வேண்டியதை மூடி வைக்கணும். இங்கே பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் வந்து பொது இடங்களில் வரக்கூடியவங்க, நம்ம அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த முந்தானை விலகுனாலே அப்படி வேகமாக தற்செயலாக வந்து சரிஞ்சாலே எங்கேயோ அப்படியே அவ்வளோ வேகமாக வந்து மூடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம அம்மாக்கள் சரி, நம்ம குடும்பங்களில் இருக்கணும். இங்கே பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த துப்பட்டான ஒரு விஷயம் இருக்கிறதே மறந்துட்டாங்க பல பெண்கள். எது இந்த துப்பட்டான்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, இந்த மேலாடை, அது புடவை கட்டினா ஆடை சுதந்திரத்தில் நம்ம வந்து தலையிடவில்லை. ஆடை சுதந்திரம் இருக்குது. ஆனால் ஆடை சுதந்திரன்ற பேரில் வந்து ஆடை குறைப்பு நடக்கக்கூடாது. இல்லை, ஆடை குறைப்பு நடக்கக்கூடாது. நீங்கள் வந்து இங்கே ஒரு பொதுவான ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். இங்கே வந்து பல பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த மேலாடையும் ஒரு கவசம். அது என்னை கேட்டால் வந்து துப்பட்டா என்பது வந்து ஒரு கவசம். அது துப்பட்டாவே வந்து பெரும்பாலும் இப்போ வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. அது வாக்கிங் போகிற பெண்கள் தான் நீங்கள் நினைக்காதீங்க. அலுவலகத்துக்கு போகிறவங்க கூட வந்துட்டுனா அந்த துப்பட்டான்ற ஒரு என்ன சொன்ன ஒரு துணியே இப்போ கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்களே குற்றங்கள் அதிகரிக்க காரணம் இதுதான்.
குற்றங்கள் அதிகரிக்க காரணம் துப்பட்டா என்பது வந்து நீங்கள் வெறும் அங்கத்தை மட்டும் மூடுதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதை தாண்டி நீங்கள் ஏதாவது நகை அணிஞ்சிருந்தாலும் கூட வந்து அது ஒரு பாதுகாப்பு, அடிஷ்னலாக ஒரு செக்யூர் பண்ணும். முதல் வந்து உங்களுடைய மானத்தை மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் ஆடை அபகரணம் அணிஞ்சிருந்தீங்கன்னா கூட அதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சேஃப்டி. ஆனால் அந்த துப்பட்டான்ற விஷயம் வந்து மெல்ல மெல்ல கரைஞ்சி காணாமல் போகும். அது நல்லது இல்லைன்னு சொல்லணும். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சார். மிக்க நன்றி சார். நன்றி சார்.